அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அல்பாத்தின் மீடியா நண்பர்களே, அஸ்மாஉல் ஹுஸ்னா அல்லாஹ்வுடைய திருநாமத்தில் இன்று நாம் பார்க்க இருப்பது அர் ரஹ்மான், அளவற்ற அருளாளன் என்பது அதனுடைய பொருள். இந்த திக்ரை ஓத ஆரம்பிக்கிற போது யா ரஹ்மான் யா ரஹீம் அல்லது யா ரஹ்மான் யா அல்லாஹ் என்று இந்த திக்ரை ஓதுவது மிகச் சிறந்தது. இந்த திக்ருக்கு பலவிதமான பலன்கள் உண்டு. குறிப்பாக 5 பலன்கள் உண்டு. ஒன்று, ஒரு மனிதனுடைய மனதின் கடினத்தன்மை, ஒரு மனிதனின் மனதில் இருக்கிற கடினத்தன்மை. சில பேருக்கு அவங்கள பார்த்தா அவங்களுக்கே பிடிக்காது, நம்ம ஏன் இப்படி நடந்துக்கிறோம் அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. மனது கடினத்தன்மையாக இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்காக வேண்டி இந்த திக்ரு மிகவும் ஒரு அற்புதமான ஒரு சிறப்பான ஒரு மருந்து என்று சொல்லலாம். அதே போன்று உலக காரியங்களில் அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்க, இறைவனுடைய உதவி கிடைக்க யா ரஹ்மான் யா அல்லாஹ் யா ரஹ்மான் யா அல்லாஹ் என்று ஒவ்வொருவரும் 100 தடவை ஓதுகிற போது உலக காரியங்களில் அல்லாஹ்வுடைய உதவி இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக கிடைக்கும். குறிப்பாக காய்ச்சல் உள்ளவர்களுக்கு என்ன செய்யலாம் என்று சில பேர்கள் வீட்டில் நினைத்து கொண்டிருப்பார்கள். இந்த மருத்துவமனையில் கூட்டி போய் டாக்டர் இடத்தில் கேட்பார்கள். ஆனால் காய்ச்சல் உள்ளவர்களுக்கு ஒரு தட்டில் யா ரஹ்மான் யா அல்லாஹ் என்று எழுதி, குங்குமப்பூ கரைத்து எழுதி அதை குடிக்க வைத்தால் காய்ச்சல் சரியாகிவிடும். அதே போல் சில பேருக்கு ஒரு அதிகமான துன்பங்கள், கஷ்டங்கள் அது போன்ற நிறைய இருக்கும். நிறைய பேர்கள் நிறைய சொல்லுவார்கள். அவர்கள் ஒரு 198 தடவை யா ரஹ்மான் என்ற வாக்கியத்தை எழுதியோ அல்லது எழுத தெரியாவிட்டால் தெரிந்தவர்களிடத்தில் ஒரு 298 தடவை எழுதி அந்த வாக்கியத்தை தாயத்தாக அணிந்து கொண்டால் நிச்சயமாக அனைத்து விதமான துன்பங்களிலிருந்தும் அவருக்கு அனைத்து விதமான துன்பங்கள் நீங்கும். அதே போல் 5வது பலன் என்னவென்றால், தீய குணம், சில பேருக்கு ரொம்ப மோசமான குணங்கள் இருக்கும். அவங்கள எப்படி திருத்துறது, அவங்கள என்ன செய்கிறதுன்னு சில பேர்கள் பலவிதமான யோசனை இருக்கும். தீய குணம் உள்ளவருடைய வீட்டில் யா ரஹ்மான் யா ரஹீம் யா அல்லாஹ் அல்லது யா ரஹ்மான் யா அல்லாஹ் என்ற வாக்கியத்தை எழுதி அவர்களுடைய வீட்டில் வைத்துவிட்டால் தீய குணம் அந்த வீட்டிலிருந்தே போய்விடும் என்று நம்முடைய பெரியார்கள் எழுதுகிறார்கள். கண்ணியமானவர்களே, இந்த அஸ்மாஉல் ஹுஸ்னா அர் ரஹ்மான் என்ற வார்த்தைக்கு பலவிதமான சிறப்புகள் இன்னும் உண்டு. நீங்கள் தொழும்போது அல்லது திக்ரில் ஈடுபடும் போது யா ரஹ்மான் யா அல்லாஹ் அல்லது யா ரஹ்மான் யா ரஹ்மான் என்று அதிகமாக ஓதி வாருங்கள். ஓதிவிட்டு உங்களுடைய நாட்டங்கள், தேட்டங்கள் என்னவெல்லாம் இருக்கிறதோ, ஹாஜத்துகள் அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். நிச்சயமாக அந்த துவா கபூலாகும், அது நடக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.